தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய எம்பிக்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை அல்லது 5ஆம் தேதிதான் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். முழு விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 28 சட்டமன்ற தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியானது தொடர்ந்து பல நாட்களாக டெல்லி தலைமையில நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவினராக இருந்தவர்களே இந்த பேச்சுவார்த்தை தற்போது வேட்பாளர்களை தேர்வு செய்ய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதில் தற்போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஆகியோரும் இந்த தேர்வு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2-3 முறை இந்த கூட்டமானது நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய உயர்மட்ட குழுவானது கூடி முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளாத நிலையில் அது மீண்டுமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அந்த உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய ஆதரவாளர்களை வேட்பாளராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அந்த வேட்பாளர் பட்டியலுக்கு KC வேணுகோபால் பொதுச் செயலாளர் தலைமையிலான குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் முறைகேடாக வேட்பாளர் பட்டியல் தயாராகி இருக்கிறது என்று அவர்கள் தலைமைக்கு தொடர்ந்து பல புகார்களை எழுதி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் மீண்டும் உயர்மட்ட குழுவானது கூடுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்னமும் வேட்பாளர் தேர்வு செய்யப்படாத நிலையில இன்று மாலை நடக்கக்கூடிய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு வரக்கூடிய 4ஆம் தேதி மாலை அல்லது 5ஆம் தேதி வேட்பாளர்களை அறிவிக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. இரு தரப்பினர்களுக்கும் இடையே தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அதே போல பொதுச் செயலாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக தற்போது வேட்பாளர்கள் அறிவிப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளார்கள். அவர்கள் அணியாக அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு தங்களுடைய சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைக்கிறார்கள். சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கு MLA டிக்கெட் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அங்கு டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது காங்கிரஸ் அலுவலகத்தில் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் இங்கு கலக்கத்தில் இருக்கிறார்கள். இன்று மாலை நடக்கக்கூடிய கூட்டத்திலாவது ஒருமனதான முடிவு எட்டப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வெளிவருமா என்ற எதிர்பார்ப்புல தொண்டர்கள் இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன்.